கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறியது, பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் முடிந்தது, பரிசுத்தமாய் மாறியது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறியது, பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் முடிந்தது, பரிசுத்தமாய் மாறியது. கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ, அந்த நல்ல தேவனை ஆராதிப்போமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே. ஓ மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உன்னதமானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பது நிர்மலமாய் இருப்பது அவர் சுத்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கிருபை 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 கிருபை. ஓ துதிக்கிறோம் ஐயா கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகம் எங்களை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ அந்த நல்ல ஆண்டவரை துதிங்க. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நிரப்புங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா நன்றி 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 அப்பா. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம் ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை. உன்னதமானவர் உன்னதமானவர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை 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 நிறைந்தவரே. உமக்கு நன்றி. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அந்த ஓசை அந்த சத்தம் அந்த சத்தம் தேவனுக்கு மட்டுமே கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே நாங்க துதிக்கிற துதி அந்த ஆண்டவர் மகிமையான ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினாலே அந்நிய பாஷையினாலே அந்நிய பாஷை வர தந்தவர்களே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரியாம்தர பாசாந்தோ ரே பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஓ அபிஷேகம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. கண்களை திறக்க வேண்டாம். ஓ ஹalleluya. இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ சபை முழுவதும் ஓ அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்யுங்க. உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, அப்பா ஹalleluya. மக்கே நன்றி. ஹalleluya. ஓ ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமையா, நீர் எனக்கு போதுமப்பா. ஓ எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எங்களை கைவிடாத ஒருவர் இருக்கிறார். ஓ ஹalleluya. ஓ இந்த நல்ல ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஹalleluya எங்களுடைய இருதயம் துடிக்கணும். அப்பா எனக்கு இறங்கு ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கப்பா. ஹalleluya. என் ஆவியானவரே, எங்கள் சபையில் முழுவதும் நீங்க நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. ஹalleluya. 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 ஓ நன்றி. ஓ சுவாமி, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே அப்பா இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே
வந்திடுதே. Hallelujah. சுவாமி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ இது ஆராதனை நேரம், ஜெபிக்கிற நேரம். இன்னும் நேரங்கள் இல்லை. இது கடைசி காலம். இது கடைசி காலம். இந்த காலத்திலே ஒருவரும் விட்டு போகாதபடிக்கு ஜெபிங்க. ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya. 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 உம்மையோடு ஆராதிங்க. நாங்கள் ஆராதிக்க வந்திருப்பது சர்வ லோக தேவனை. ஹalleluya. 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 ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. உணர்வுள்ளவர்களாய் ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya. 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 பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அரியம் தரபசாந்து ரேபா பாபா. ஹalleluya. அந்த சத்தம் கேக்குறதா? இந்த சத்தம் கேக்குறதா? ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே இப்பொழுது இறங்குங்கப்பா. உம்முடைய ஆவி அபிஷேகத்தை இறக்குங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இப்பொழுது வாழ முடியாத ஹalleluya. அந்த பிரசன்னம் இல்லாமல் நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. 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 உன்னதமானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. இருதயத்திலிருந்து முழு இருதயத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாவற்றைக்கும் நன்றி அப்பா. ஓ இரக்கமுள்ளவரே. 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 ஓ ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹalleluya. 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 ஓ சுவாமி நன்றி 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 நன்றி. அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. சர்வ லோக தேவன், ஆக்கிர தேவன், பரிசுத்தர். ஹalleluya. ஓ நன்றி நன்றி. ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஹalleluya. நான் அந்த ஆக்சிடென்ட் ஆகியும் பொழுது, நான் ஆக்சிடென்ட் ஆகி கொண்டிருக்கிற நேரம் ஒருவர் வந்து எனக்கு சொன்னார். என்ன தெரியுமா? அவர் சொன்னார் எனக்கு, தம்பி நீ வந்து ஒரு நல்ல ஒரு 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 ஜாதக பார்க்குற ஒரு மனுஷி உண்டு என்னைய பார்த்து சொன்னா, தம்பி நீ ஆக்சிடென்ட் ஆக போற, ஒரு பெரிய ஒரு விபத்து வந்துகிட்டு இருக்கு, நீ டக்குன்னு போய் அந்த மாதா சிலைக்கு போயிட்டு ஒரு மாலையை செலுத்தி விட்டு வந்தீங்கன்னா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. நான் சொன்னேன், எனக்கு எது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை,
நான் மறித்தாலும் பரவாயில்லை, வேற ஒரு தேவனை நான் ஆராதிக்க மாட்டேன். நான் வேற ஒரு தேவனை ஆராதிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடு இருக்கிறவர் பரிசுத்த தேவன், அதையும் பார்க்கலும் பராக்கிற தேவன் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் எப்படி ஆராதிக்க வேணும்? ஐயோ, நாங்கள் இப்படியெல்லாம் இல்லை. என் கண்ணீர் கொட்டும், எங்களுடைய கண்ணீர் கொட்டும். அவரை நினைக்கும் பொழுது அவருக்கு அடிச்ச அந்த கசை அடிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினாலே ஒரு விஷயம், ஒரு நிமிடம் அந்நிய பாஷையினால ஆராதிப்போமா? ஓ ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினாலே நிரப்புங்க. இது கடைசி காலம், ஒரு கைவிட்டு போகாத அளவுக்கு எங்களை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் விட்டு போலாம். என் சகோதரியே, நீ தாயும் தகப்பனு போனா மகன் தனியா இருப்பா, இல்ல மகன் போயிட்டு தாயும் தகப்பனு தனியா இருந்துருவாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஆளாகாதீங்க. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரியம் தரபா சாந்து ரிபா பாபா பாபா பாபா. ஓ ரிபா பாபா 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 பாபா. ஓ ரிபா பாபா பாபா பாபா. அந்த அக்கினி இறங்குங்கப்பா, உட அபிஷேகத்தை இறங்குங்கப்பா. உம்முடைய அக்கினி மலை, உட அபிஷேகத்தின் மலை இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஓ ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ரியம் தரபா சாந்து ரிபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. இந்த பிரசன்னத்தினால உணர்ந்து கொள்ளுங்க, இந்த பிரசன்னத்தினால நிரம்புங்க, அந்த ஆவினால நிரப்புங்க. எங்களுடைய நேரம் ஜெபிக்கிற நேரம், இது ஜெபிக்கிற நேரம், இது ஜெபம் ஆவி ஊற்ற நேரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியம் தரபா சாந்து ரிபா பாபா பாபா பாபா. ஓ அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், உன் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பரிசுத்தரே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணை
துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை? கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் ஆமப்பா எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை? இதயத்தோடு ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆமாப்பா, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆம் ராஜா, உமக்கே ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஹல்லேலூயா. ஓ சுவாமி, ஓ ஆண்டவரே, முழுமையாய் உம்முடைய ஆராதனை அப்பா, முழுமையாய் உம்முடைய ஆராதனை, முழுமையாய் உம்முடைய ஆராதனை ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் உம்முடையதப்பா, உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகம் நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பலன் எங்களை தைரியத்தை கொடுத்த ஆண்டவரை உற்சாகமாய் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ மை துதிக்கிறோம். ஓ ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ சிறந்தவர், நீர் மகத்துவமானவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விசாரிக்க போகிறார் இந்த காலை பொழுதிலே. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க அதை இதை யோசித்து பார்க்க வேணாம். உங்களுடைய துக்கம் துயரங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒருவர் வந்திருக்கிறார் இந்த காலை பொழுதிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் வெறுமையா யாரும் இல்லை, நாங்க யாருமே வெறுமை இல்லை. எல்லாத்தையும் நிரப்பி வைத்திருக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்த இரத்தத்தினாலே மூடி மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, ஓ நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நீ நிரப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினதுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் துதிக்கணும் போல இருக்குது, இன்னும் துதிக்கணும் போல இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் நிறைந்து கொண்டிருக்கிறார். எப்பவும் நாங்க துதிக்க முடியாம இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது இப்ப. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் வரும் பொழுது நாங்க ஜெபிக்க முடியாம இருந்திருக்கலாம். நான் ஆண்டவரே எனக்கு துதிக்க முடியாம இருக்கிறப்பா, என்னால துதிக்க முடியல அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுதே எல்லாவற்றையும் கழுவுங்க. இயேசுவின் ரத்தத்தினால எல்லாம் கழுவி முறியடிங்க. ஹல்லேலூயா. இன்றைய நாளில் இது ஒரு புதிய ஆராதனைக்குள் நாங்கள் சென்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்த போகிறார், எங்களை வழிநடத்த போகிறார். எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் மீண்டுமாய் இப்பொழுதே எங்களை சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி அப்பா,
நன்றி. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் இப்பொழுதும் ஆவியானவர் ஒவ்வொருவர்களின் இடத்திலும் வந்து அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தடையும் இல்லை, எதை பற்றி யோசிக்கையும் தேவையில்ல. நாங்கள் வந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்க மட்டுமே. மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை காண்கிறார். என் சகோதர சகோதரியே, என் சகோதரன் சகோதரியே, இந்த காலை பொழுதிலே நீ துக்கத்தோடு துயரத்தோடு வந்திருக்கலாம். அது இந்த இடத்துல அது பிரச்சனையே இல்லை. அதாவது நாங்கள் எதை நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நாங்கள் வந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்க மட்டுமே. இந்த காலை பொழுதில் நாங்கள் துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை அப்படியே இறங்கி வருகிறது, அவருடைய அபிஷேகம் அப்படியே இறங்கி வருகிறது. அது எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு போதும். அந்த தேவனை நாங்கள் மிகுந்த சத்தத்தோடு கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு நல்ல ஆராதனை உமக்கு நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்கு நன்றி. நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை திரும்பவும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைனால் அவர் கொடுத்த கிருபை இருக்குதான், அந்த கிருபை தான் நான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னா அவரோட கிருபை தான். ஏன்னா எனக்கு யாருமே வேலை இல்லை. மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, எல்லாம் கைவிட்டு என்னை விட்டுட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்ன ஆண்டவர் இந்த இடத்துல நிப்பாட்டிருக்காரு பாருங்க. என்ன யாருமே நினைச்சாங்க, ஐயோ இவெல்லாம் என்ன, இவனுக்கு என்ன முடியும், எதை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, குழி சேத்துருக்கு தானே, அந்த சேத்துக்குள்ளே இருந்து அப்படியே தூக்கி எடுத்து இந்த மேடையில் வச்சுருக்காருன்னா பாருங்கள். நான் எங்கே இருக்கிறேன்? நான் பெரிய பாவினா அதை விட பெரிய பாவி யாருமே இருக்க மாட்டீங்க. நான் நினைக்கிறேன் அந்த சபையில் என்னை போல் யாருமே அந்த பாவி இருக்க மாட்டேன். அவ்வளோ பாவம் செஞ்சவன். ஆனால் என்னை கழுவி பரிசுத்த ரத்தத்தினால் இந்த இடத்துல நிப்பாடி இருக்கிறாரு. என்னுடைய பாவங்கள் எல்லாம் அப்போவே கழுவிட்டேன். இப்போ நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஆண்டவரை தான் நான் அதை துதித்து கொண்டு இருக்கிறேன். நான் எவரை பற்றி எனக்கு கணக்கெடுக்கிறதே இல்லை, யாரும் எனக்கு வேலை இல்லை. ஏன்னா மனுஷனை விட ஆண்டவர் என்னை நல்லா மதிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எப்படி நாங்கள் இப்போ கரம் கட்டினா அளவில்லாத கரங்களை தட்டி நாங்கள் இப்போ அவரை பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. இன்னும் நாளில இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 இன்னும் நாளில இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை பொழுதில்? அவருடைய ஆவி அபிஷேகம் இறங்கி இருக்கிறதா ஒரு மனது இல்லத்துலையும்? ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரத்தை இன்னும் திருப்பி மாட்டுமா? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் ஒரு விசேட சாட்சிக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே எங்களுடைய திருச்சபையை சேர்ந்து எங்களுடைய அங்கத்துவர்களாக இருக்கிற சகோதரி சுகன்யா, அதே போல் அவருடைய கணவர் அனந்தன் அவர்கள் விடுமுறைக்காக இங்கிலாந்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். சகோதரி சுகன்யா ஆரம்ப நாட்களிலே எங்களுடைய தமிழ் சபை ஆரம்பிக்கிற நாட்களில் எங்களுடைய பாடல் குழுவிலே ஊழியம் செய்தார்கள். இந்த காலை பொழுதிலே அவர்களுக்கு ஒரு விசேஷ சாட்சி இருக்கின்றது. நாங்கள் இந்த வேளையிலே நான் அன்போடு அழைக்கின்றேன் சகோதரி சுகன்யாவை அந்த விசேட சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் இந்த வேளையில் உற்சாகமான ஒரு கரஸ்தோடு கூட அவர்களை நாங்கள் வரவேற்போம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் இந்த சாட்சியை நான் சொல்கிறதுக்கு தேவன் கொடுத்ததான பெரிதான சிலாக்கியத்துக்காக என் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நானும் என் கணவரும் கிட்டத்தட்ட நாங்கள் திருமணமாகி 10 வருடங்களாகின்றது. எங்களுக்கு 7 வருடமாக குழந்தை இல்லாமல் நான் இருந்தேன். நான் லாஸ்ட் விடுமுறைக்கு வரும்பொழுது குழந்தை இல்லாமல் இந்த சபைக்கு நான் வந்திருந்தேன். 7 வருடங்களில் நாங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லா டாக்டர்ஸ்கிட்ட எல்லா செக்கப்பும் நாங்கள் எடுத்து எனக்கு டாக்டர் சொன்ன ஒரு பதில் வந்து, நீங்கள் 2 பேரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனாலும் ஏன் இன்னும் நீங்கள் குழந்தை உங்களுக்கு இல்லாமல் இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று வந்து நீங்கள் நான் பருமனாக இருந்ததால் நீங்கள் கொஞ்சம் உடம்பை குறைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி IVF ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு சொன்னாங்க. நான் 2மே ட்ரை பண்ணேன். எனக்கு IVF ஃபெயிலியர் ஆகிடுச்சிது. நான் உடம்பை குறைச்சும் எனக்கு இன்னும் அந்த குழந்தை தங்காமல் இருந்தது. அப்படி இருந்த காலகட்டத்தில் நானும் என் கணவர் ஒரு முடிவெடுத்தோம், நாங்கள் இனிமேல் வந்து இந்த IVFக்கு நாங்கள் போகிறதில்லை அப்படின்ட்டு தான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் இருந்தோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு எங்களுடைய ஃபேமிலி கேம்ப் எங்களுடைய சர்ச்சால் நடத்தப்பட்டது. அந்த ஃபேமிலிக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே நான் போகிற சபையில் என்னுடைய பாஸ்டர் என் முன்னுக்கு, அதாவது அபிஷேகப்படியாக விரும்புகிறவங்க முன்னுக்கு வாங்கன்ட்டு போகும் பொழுது நானும் என் கணவரும் போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தை என்னை அவருக்கு ஜெபிக்கும் பொழுது என்னை பார்த்த ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். கர்த்தருக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தையை கொடுக்க போகின்றார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நான் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் கேம்ப் முடிந்து போய் ஒரு 6 நாள் ஆனதுக்கு பிறகு நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. நான் எடுத்து பார்க்கும் பொழுது 7 வருடங்களாய் நான் காத்திருந்தேன் அந்த காரியம் ப்ரெக்னென்ட், அதாவது நான் 2 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்னு சொல்லி நான் அந்த எழுத்து நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வார்த்தை, ப்ரெக்னென்ட். ஏனென்றால் 7 வருடங்களை நான் காத்திருந்தேன். என்னை பார்த்து மலடி என்று கூட சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒரு மலடி தானே, உனக்கு ஒரு குழந்தை இல்லை, அதே மாதிரி உனக்கு புருஷனுக்கு ஒரு குழந்தை உனக்கு கொடுக்க முடியலையா என்ற வார்த்தையை நான் என்னுடைய காதலை நான் கேட்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினேன். நானும் என் கணவரும் விசுவாசத்தோடு காத்திருந்தோம். நான் அப்படி காத்திருந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகு நான் நான் ப்ரெக்னென்ட் தெரிஞ்சு 2 நாட்கள் போகலை, எனக்கு ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன், வேறு யாருக்கும் நான் அதை அறிவிக்கலை. அப்போது எல்லோரும் சொன்னாங்க, இல்லை இது சம்டைம்ஸ் அப்போது ஆரம்ப காலத்தில் இது வருகின்ற ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு போக போக ப்ளீடிங் அதிகமாகிட்டு ஒரு 4 நாள் ஆக எனக்கு ப்ளீடிங் அதிகமாகிடுச்சு. நாங்கள் எமர்ஜென்சிக்கு போனோம். அங்கே போய் நிற்கும் பொழுது டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, சோனியா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்துருக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட குழந்தை இல்லை, உங்களோட கருவில் குழந்தை இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்டு எனக்கு புரியலை, என்ன நான் ப்ரெக்னென்ட் பார்த்துனேன் அப்படி டாக்டர் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் சொன்னாங்க, ஐம் சாரி, இது சில பேருக்கு அப்படி நடக்கிறது ஒன்று தான், பட் 10 days கழிச்சு நீங்கள் வாங்க, ஆனால் இதை விட அதிகமான ஒரு ப்ளீடிங் உங்களுக்கு இருக்குமெண்டா நீங்கள் உடனே வாங்கண்டு. நான் ஹாஸ்பிட்டல் வந்து அடுத்த நாள் எனக்கு ப்ளீடிங் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக எனக்கு ப்ளீடிங் ஆச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், வாங்க சொன்னி ஹாஸ்பிட்டல் போக நான் சொன்னேன், இல்லை வேணாம், இதுக்கு மேலே எனக்கு போக எனக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டை சொன்னேன், எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது நான் காரில் ஏறி என்னுடைய கேட்டை தாண்டல் எனக்கு என்ன நடந்துட்டு நான் என் ஹஸ்பண்டை பார்த்து சொன்னேன், பரவாயில்ல, நான் ப்ரெக்னென்ட்டு பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில் பெரிதான அதிசயமான ஒரு காரியம். 7 வருடத்துக்கு பிறகு நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறேன்.
அப்போ மேபி நான் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதமும் நான் ப்ரெக்னென்ட் மறுபடியும் ஆகி அந்த குழந்தை எனக்கு தங்கும். அவங்க 10 நாளைக்கு பிறகு வர சொல்லியிருக்கிறாங்க தானே, நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போனேன். அப்போ 10வது நாள் நாங்கள் போகும்போது என் கணவர்கிட்ட சொன்னேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்களுக்கு எது செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார். இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இப்போ என்ன சொல்கிறாங்கன்ட்டு பாப்பம் பண்ணிட்டு நாங்கள் போனோம். அப்போ எனக்கு டாக்டர் வந்துட்டு கேட்டாங்க, ஸ்டில் ப்ளீடிங். ஆனால் எனக்கு அந்த நாளும் ப்ளீடிங் எனக்கு போய்கொண்டே இருந்தது, ஹெவியான ப்ளீடிங். அப்போ டாக்டர் என்ன செக் பண்ணும்போது சொன்னாங்க, சோனியா, ஐ கேன் see your baby heart beat. நான் குழந்தையினுடைய இதய துடிப்பை நான் பார்க்குறேன்னு அந்த இடத்துல சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க, நீயும் பாரு உன்னுடைய குழந்தை இது. அவன் அப்போது அந்த டைமில் என்னுடைய மகளோட பேர் பெனிட்டா. அவன் அந்த டைமில் வந்து இப்படி ஒரு டாட் மாதிரி தான் அந்த அதில் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவள் எனக்கு ஜூம் பண்ணி அந்த வீடியோவில் காட்டும் பொழுது அவளோட ஹார்ட் பீட் போயிட்டு வரதை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் நான் ஆண்டவர் அழ ஆரம்பித்தேன், ரொம்ப சத்தமாக அழ ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய உள்ளத்துக்கு மாத்திரம் தான் தெரியும் நான் அழுதது. அதை பார்த்ததுக்காக மாத்திரமில்லை, ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் மாத்திரம் ஆண்டவரே மறுபடியும் அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் மாத்திரம் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை நீங்கள் எனக்கு செய்கிறீங்களே என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நான் படுக்கையில் இருந்தேன். எனக்கு ப்ளீடிங் போய்கொண்டே இருந்தது. 4.5 மாதங்களாக ப்ளீடிங் போய்கொண்டு இருந்தது. அந்த 4.5 மாதங்களும் என்னுடைய குடும்பத்தை தவிர நான் உண்மையாகவே யாருக்கும் சொல்ல முடியலை. எனக்கு இது 4.5 மாதங்களுக்கு பிறகும் கர்த்தர் அவள் பத்திரமாக அந்த ப்ளீடிங் வந்து அந்த நாளில் இருந்து அந்த 9 மாதங்கள் வரைக்கும் அவள் பத்திரமா அவர் என்னை பாதுகாத்தார். பத்திரமா பாதுகாத்து அருமையான ஒரு சுகப்பிரசவத்தை எனக்கு கொடுத்து என்னை கையில் நான் என்னை குழந்தையை ஏந்தவன் என்னை அம்மாண்டு கூப்பிட்றதுக்கும் என்னுடைய கணவர் அப்பாண்டு கூப்பிட்றதுக்கும் ஒரு குழந்தை ஏந்தவர் எனக்கு கொடுத்தார். அதுக்காக இந்தவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நான் பாஸ்டர் லக்ஷ்மணுக்கு கூட இந்த வேளையில் நன்றி செலுத்த விரும்புகிறேன். நான் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன காரியம் என்று நாங்கள் ஒன்று சொன்னால் அது நிறைவேறும் வரைக்கும் எங்களுக்காக அவர் செபித்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன காரியம்தான் சொல்லுவோம், அது பெரிய காரியமாக இருந்தாலும் சின்ன காரியம் இருந்தாலும் எங்களுக்காக அவர் செபித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு பாஸ்டரை உங்களுடைய சபைக்கு நம்மளுக்கும் கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நான் இந்த சபையில் நான் தான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எனக்கு சாட்சி சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் தாங்க, நான் அதை சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தது பெரிய ஒரு காரியம் எனக்கு. அது மாத்திரமல்ல, என்னுடைய மகள் பிறந்த நாள் வந்து மார்ச் மாதம் 30 அதாவது இன்றைக்கு அவனுடைய 2nd பர்த்டே. இன்றைக்கு அவருடைய 2வது பிறந்த நாள். கர்த்தர் இந்த 2 வருடம் அவளோடு கூட இருந்து கர்த்தர் பாதுகாத்து எங்களுக்கு அருமையான அழகான ஒரு குழந்தையை அவன் எனக்கு தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள தந்த பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.